शोणप्रभं सोमकलापतं सम्पाणिस्फुरत्पञ्चशरेक्षुचापं प्राणप्रियं नौमि पिनाकपाणेः कोणत्रयस्थं कुलदैवतं नः. நமஸ்காரம். நச்சூரோடு வைதிக பாரம்பரியம், வேதிக் லெகசி ஆஃப் நச்சூர், அதில் ஒரு விஷயம் அது சொல்கிறபோது அதுக்கு விஸ்தாரமாக சில வேதத்தில் என்ன இருக்குது, வேத பாரம்பரியத்தில் எப்படி இருக்குது, என்னது வேதம் சொன்னால் அதையெல்லாம் சொல்லணும்னு சொல்லி விஸ்தாரமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா கடைசியில் நெச்சூருக்கு என்ன வசதி, எது இன்னத்தினால வசதியாக இருந்தது, நெச்சூரில் எப்படி இருந்தால் வைதிகான்னு சொல்கிறோம்னு இருக்கோம். இன்றைக்கி இந்த கிருஷ்ணயஜுர்வேதத்தில் தைத்திரியங்கிற பிரான்ச்சில் அதில் இருக்கிற விஷயம், அதோட கண்டென்ட்டும் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் சொல்கிறோன்னு நினைக்கிறேன். கடைசியில் நெச்சூரில் இருந்த சில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டின வியக்திகள் சமீப காலத்தில் இருந்தவா அவள் கொஞ்சம் சொல்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ ஏன்னா நெச்சூரில் வேதத்தை அழகாக வச்சுருந்தா, யஜ்ஞ பாரம்பரியம் இருந்தது, பிரயோகம் அழகாக பண்ணிட்டு இருந்தா, பண்ணி வச்சுட்டு இருந்தா, பண்ணி வைக்க தெரியறவா இருந்தா, சாஸ்திரம் படித்து வாழம் இருந்தா, சிலவா ஒவ்வொரு ஃபீல்டில் ஒவ்வொருத்தர் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தா, சிலவாளுக்கு 2 3 ஃபீல்டு இருந்தது. மொத்தமாக நெச்சூரில் அந்த வைதிக சம்பிரதாயத்தில் ஒரு ஹடமான அபிமானம், தீவிரமான அபிமானம் இருந்தது. அப்படி சில வியக்திகளை விசேஷமாக சொல்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கேன். சுந்தர தீட்சிதர்னு இருந்தார் காஷ்யப கோத்திரத்தில். அவர் பிரயோகத்திலும் விதானத்திலையும் விதாயகத்தில் அப்படின்னா எது எப்போ எப்படி பண்ணணும் சந்தேகங்கள் வரும்போது, தர்மசாஸ்திர சந்தேகங்கள் வரும்போது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு விதாயகம் சொல்லுவா, விதிக்கிறது. அதில் ரொம்ப பிரசித்தமாக இருந்தார். நச்சூர் கிருஷ்ணவாத்தியார், நச்சூர் கிருஷ்ண தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார், அவள் அப்பா காஷ்யப கோத்திரத்தில் சுந்தர தீட்சிதர்னு. அது மாதிரி நான் இதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன், மணி தீட்சிதர்னு காஷ்யப கோத்திரத்திலே அதே வம்சத்தில் அதே குடும்பத்தில் இருந்தவர், வெங்கட சுப்பிரமணிய சர்மான்னு. அவர் ரொம்ப மகானாக இருந்தார். அவர் பிரயோகத்தில் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தார், வேதத்தையும் வச்சுட்டு இருந்தார். பாடசாலைக்கு போகாதைக்கு தனியாக ஆற்றுலேயே நியமாத்தியனம் பண்ணி வேதத்தை ரொம்ப அழகாக வச்சுட்டு இருந்தார். அத்தியனமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி வச்சிருக்கல, இருந்தாலும் அவர் ரொம்ப சிரமப்பட்டு அதை காப்பாற்றின்னு இருந்தார். பிரயோகத்தில் அதி நிபுணனாக இருந்தார். கேரளாவில் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஆனால் அப்படி அவர் தெரியப்பட்டிருக்கலை, தெரியணுமே, அதனால் சொல்கிறேன். அவர் அது மாதிரி அதே குடும்பத்தில் ஆதிநாராயண யஜ்வான் ஒருத்தர் இருந்தார், ஆதிநாராயண தீட்சிதர். இந்த சுந்தர தீட்சிதர் அதே இதில் பூர்வீகனாக ஒருத்தர் இருந்தார். அது மாதிரி பாரத்வாஜ் கோத்திரத்தில் குஞ்சன் கனபாடிகள்னு ஒருத்தர் இருந்தார். பிராமணத்தில் கூட கெட்டிக்காரராக இருந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ், தப்பு இல்லை, நான் தப்பாக்கி பர்ஃபெக்டாக சொல்கிறேன்னு கான்ஃபிடென்ஸு, சேலஞ்சு பண்ணத்தக்கன கான்ஃபிடென்ஸ் இருந்தது. இப்படி சில வாழையெல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போது தைத்திரிய பிரான்ச்சில் தைத்திரிய சாக்கை, யஜுர்வேதத்தில் தைத்திரிய சாக்கையில் அந்த வேதம் எப்படி இருக்குன்னு சாதாரணக்காரர்களுக்கு, சாமானிய ஜனங்களுக்கு தெரியும்படியாக கொஞ்சம் விஷயங்களை சொல்கிறோன்னு நினைக்கிறேன். யஜுர்வேதம் இஷேத்தோர்ஜேத்வா வாயவஸ்தோபாயவஸ்தேவோ வஸ்ஸவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மணே. இப்படி தொடங்கும்னு தெரியும் நமக்கு, இதாக்க சொல்லிட்டு இருக்கோம். யஜுர்வேதம் சொன்னால் ஒரு புக்கு கிடையாது, ஒரு பிரான்ச்சு கிடையாது, நிறைய பிரான்ச் இருந்தது. இதில் 101 பிரான்ச் இருந்ததா. மெயினாக அது 2ஆம் வகுப்பா யஜுர்வேதத்தை. சுக்லம்னு ஒரு பிரான்ச்சு, கிருஷ்ணம்னு ஒரு பிரான்ச்சு. சுக்லம்ங்கிறதுல அது ரொம்ப பியூராக இருக்கும், அதானது மந்த்ரா போஷணம் அதோடு பிராமணா போஷணம் மிக்ஸ் பண்ண ஆக்கி செப்பரேட் பைஃபர்கேட் பண்ணி இருக்கும், அதனால் அதுக்கு சுக்லம் சொல்கிறா. வேறையும் காரணங்கள் இருக்குது சுக்லம் அதை கூப்பிடுறதுக்கு, அது இருக்கட்டும். அப்படி சுக்லா பிரான்ச்சில் சுக்லா கிளாசிஃபிகேஷனில் சுக்லாங்கிற ஹெட்டில் கொஞ்சம் பிரான்ச் இருந்தது யஜுர்வேதத்தோடு. அதுமாதிரி கிருஷ்ண சாக்கை, கிருஷ்ண யஜுர்வேதம். கிருஷ்ண யஜுர்வேதத்திலே நிறைய இருந்தது. அதில்
நம்ம இப்போ சொல்கிறது தைத்திரியம். சவுத்துலேயே நிறைய அதுதான் இருக்குது. இங்கே கேரளாவிலே நிறைய அதுதான் இருக்குது, தைத்திரியம்ங்கிற பிரான்ச்சு. அதெல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் நாலாம் தான் இப்போ நிற்கிறது. நிறைய இருந்துதான். மொத்தமாக சுக்லவும் கிருஷ்ணவும் சேர்த்து 101 சாக்கை இருந்துதான். ஏகசதம் அத்வரியு சாக்காக. அப்போ இதில் தைத்திரியம் அதாக்க அதில் இந்த தைத்திரியத்தில் மந்த்ரா போர்ஷன் தொடங்குறதாக்கும் இந்த விஷயத்தோர்ஜயத்துவாங்கிறது. அது மாதிரி பிராமணா போர்ஷன் வேற இருக்குது. மந்த்ரா போர்ஷன் சொல்கிறது மந்திரங்கள் யாகத்துல எல்லாம் உபயோகிக்கக்கூடனா. அது மாதிரி நம்மளோட விவாகம் உபநயனம் போல கர்மாக்கள்லேயும் அந்த மந்திரங்களை உபயோகம் பண்ணுவாங்க. இந்த மந்திரங்களோட அர்த்தத்தை சொல்கிறது, இன்டர்பிரிட்டேஷன் சொல்கிறது, ஆப்ளிகேஷனை சொல்கிற வேதத்தோட போர்ஷனாக்கம் அந்த பார்ட்டையாக்கம் பிராமணம் சொல்கிறான். அப்போ ரெண்டாக டிவைட் பண்ணால் சம்ஹிதைனும் பிராமணம். பிராமணங்கிறதுக்கு சாக்கைன்னு கூட சொல்லுவாள். இதில் அநேகமாக சம்ஹிதை எல்லாரும் நல்லா சொல்லுவாள். சாக்கை படிச்சிருப்பா, சிலப்போ மறந்து போயிடுவா சிலவா. இந்த ரெண்டையும் வச்சுக்கிறவா ரொம்ப அழகாக வச்சுக்கிறவா குறைச்சலாக தான் இருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கி நிறைய பேர் இருக்கா, ஒரு காலத்தில் குறைச்சலாக தான் இருந்தது. அதில் நெச்சூரில் நிறைய பேர் இந்த ரெண்டையும் கட்டியாக வச்சுக்கிட்டு இருந்தவே இருந்தா. நெச்சூரில் மாத்திரமல்ல, பாலக்காடு அக்ரஹாரங்களில் நிறைய பேர் இருந்தா. நிறைய பேர் காவேஸ்வரி கோபாலவாத்தியார், கோவிந்தராஜபுரம் ராமவாத்தியார், இந்த மாதிரி நிறைய பேர், சாத்தபுரம் வெங்கடசுபா தீட்சிதர், அது மாதிரி நெச்சூர் கிருஷ்ணசாஸ்திரிகள், நிறைய பேர் சமீப காலத்தில் வேறு இருந்தா. ரெண்டையும் பிராமணத்தையும் சம்ஹிதையும் அழகாக கட்டியாக பைஹாட்டாக எப்போ கேட்டாலும் சொல்லுவாள். என்னத்தினா அது எப்படியெல்லாம் சொல்லியிருந்தா என்ன இருக்குது அதில் தெரியறதுக்காக இப்போ தைத்திரிய பிரான்ச்சில் மந்திரமும் பிராமணமும் சம்ஹிதையும் சாகையும் ரெண்டில் என்ன இருக்குதுன்னு சாதாரணமாக எனக்கு தெரியறதுக்கு எப்படி இருக்குது புக்கு கண்டென்ட்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் என்ன கண்டென்ட்டுங்கிறத சொல்கிறோன்னு நினைக்கிறேன். என்னால் சொன்ன மாதிரி இந்த தைத்திரியத்தில் மந்திரமும் பிராமணமும் கலந்து வரும். யாகங்கள் தான் நிறைய சொல்லியிருக்கு. தரிச பூர்ணமாச இஷ்டிகள். இஷ்டிச்சுன்னா சின்ன யாகம், குட்டி யாகம். எல்லா மாதமும் பண்ணணும். தரிசேஷ்டி பண்ணணும், பூர்ணமாச இஷ்டி பண்ணணும். அந்த இஷ்டி எப்படி பண்ணணும் அதுதான் ஆரம்பிக்கிறது. விஷயத்தோர்ஜயத்துவாங்கிறது அந்த தரிச பூர்ணமாச இஷ்டி, அதுக்கு வேண்ட மந்திரங்கள் பிரயோகம் பண்ண சில மந்திரங்களோடு தான் ஆரம்பிக்காது. அந்த தரிசம் பூர்ணமாசங்கிற குட்டி யாகங்கள்லேருந்து அக்னிஹோத்திரம், அஸ்வமேதம், ராஜசூயம், வாஜபேயம்ங்கிற மாதிரி நிறைய யாகங்கள், பெரிய பெரிய யாகங்கள், எல்லா யாகங்களும் எப்படி பண்ணோம்னா நிறைய மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கு. அதாக்கம் யஜுர்வேதத்தில் நிறைய இருக்குது. இந்த தைத்திரிய சம்ஹிதாங்கிற மந்திரா கலெக்ஷன் போர்ஷனை 7 காண்டமாக டிவைடு பண்ணியிருக்கா. 7 காண்டம். ஓரோ காண்டத்துலேயும் கொஞ்சம் சாப்டர்ஸ் இருக்கு. உதாரணமான 1வது காண்டத்தில் 8 சாப்டர், அப்படி 8, 7, 5, 6 இருக்கு. அப்படி மொத்தமாக 7 காண்டத்துலேயுமா சேர்ந்து 44 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த சாப்டர்ஸுக்கெல்லாம் பிரശ്നം சொல்லுவா. 1ാമത്തെ പ്രശ്നം, 2ാമത്തെ പ്രശ്നം, இன்னும் ஒரு பேருண்டு, அது நம்ம ஜாஸ்தி சொல்கிறதில்லை. அகாடமிக்ஸ் எல்லாம் சொல்லுவாள், பிரபாடகம் சொல்லுவாள். 1ாமത്തെ பிரபாடகம், 2ாமത്തെ பிரபாடகம், அப்படி மொத்தமாக 44 பிரபாடகம் இருக்குது. இதில் நமக்கு சாதாரணமாக தெரியாத ஒரு மந்திரம் அது எது கேட்டால் ஒரு சாப்டர் நமக்கு தெரியும். அது ருத்ரம். நம்ம ருத்ரம் சொல்கிறது இந்த தைத்திரிய சம்ஹிதையில் 4வது காண்டத்தில் 5ாமത്തെ பிரശ്னம், நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தைஷவே நமஹன்னு ஆரம்பிக்கிறது. அதுக்கு சதருத்ரீயம்னு அந்த மந்திரத்துக்கு பேர். ரொம்ப வசந்த மந்திரம். அந்த மந்திரத்துக்குள்ளேயே பஞ்சாட்சரம் வருது. மாத்திரமல்ல, இது யஜுர்வேதத்திலேயே தைத்திரிய சாக்கையிலேயே, தைத்திரிய பிரான்ச்லேயே மற்ற சாப்டர்ஸ்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற சாப்டர்ஸ்லாம் யாகத்தை பற்றி தான் பேசுவான். ஆனால் இதில் ருத்ரன்கிற ஒரு தேவதையை பற்றி தான் பேசுறது, யாகத்தை பற்றி பேசவே இல்லை. ருத்ரனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது,
எல்லாத்துலேயுமே ருத்ரனை பார்க்கறது, ருத்ரனை ஸ்துதிக்கிறது, இது மாத்திரம்தான் அதில் விஷயம். இன்னும் இதுக்கு வசதி என்னன்னா, இது சொன்னாலே மோட்சம் கிடைக்குமா, பாவம் போகும் மோட்சம் கிடைக்கும், இது ரெண்டும் உண்டு. இதை தவிர இது கர்மாக்கு, யாக கர்மாக்கு உபயோகம் பண்ணுறது கூட உண்டு. யாகத்தில் சயனத்தில், அதான இந்த கருடாகிருதியிலெல்லாம் செங்கல்ல இஷ்டகை அடுக்கி வச்சிருப்பாள், இஷ்டகை, இதுக்கு சயனம் சொல்லுவாள், பைலிங் ஆஃப் பிரிக்ஸ். அது முடிஞ்சு அதில் ஒரு ஹோமம் பண்ணுவான். அதில் நான் ஹோமம் பண்ணி அதில் அப்போ பண்ணக்கூடனா ஒரு ரைட்டுக்கு உபயோகிக்கிற மந்திரம் இது சதுருத்ரியம். அதுக்கப்புறம் அந்த ஹோமத்திலேயே வசோர்தார் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அதானது வசோர்தாரை சொல்கிறது சமகம்ங்கிற மந்திரம் இருக்கே, அது 7th சாப்டரில் வருது. அது 4வது காண்டத்தில் 7வது சாப்டரில் வருது. இப்படி நிறைய யாகங்கள் தான் இதில் நிறைய எல்லாம் இங்கேயும் சொல்லியிருக்கு 7 காண்டத்துலேயும். இந்த 7 காண்டத்தில் இருக்கிற மந்திரங்களுக்கு பிராமணங்கள் சாக்கையில் பிராமண போர்ஷனில் இருக்குது. இதுலேயே சில சாப்டர்லாம் பிராமணங்கள் தான், சம்ஹிதைன்னு பேர் இருந்தால் கூட அப்படி சொன்னால் என்னது பிராமணம் தான் சொன்னா, இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் மந்திராஸ் தான். என்னத்தினால அப்படி அந்த மந்திரத்தை சொல்லணும், அந்த மந்திரத்தை அதுக்கு என்ன அர்த்தம், என்ன எப்படி பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறது பிராமண போர்ஷன். சாவித்ராணி ஜோஹோதி பிரசூத்யை சதுர்கிரஹீதேன ஜோஹோதி சதுஷ்பாதः பசவः சாவித்ரேண ஜோஹோதி. சாவித்திர மந்திரத்தினால ஹோமம் பண்ணணும். இப்போ என்ன, அது பிராமணம் தான். அதாவது மந்திரத்தை சொல்ல, மந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாம் சொல்கிறது. அப்போ பிராமணமும் இந்த அப்ளிகேஷனும் இன்டர்பிரிட்டேஷனும் ஒரிஜினல் மந்திரமும் மிக்ஸ் பண்ணி வரும் சொன்னேனே, அது இருக்கும். இந்த பிராமணங்கள் நம்ம சாகை சொல்கிற பிராமணங்கிற போர்ஷனில் அதை 3 அஷ்டகமாக திரிச்சிருக்கா. தைத்திரிய பிராமணத்தில் 3 அஷ்டகம். ஒரு அஷ்டகத்தில் 8 சாப்டர் இருக்கணும், அப்படி தானே அஷ்டகம் சொன்னா. ஆனால் 3வது அஷ்டகத்தில் 9 சாப்டர் இருக்கு. தைத்திரிய பிராமணம் 3 அஷ்டகம். 1வது அஷ்டகத்தில் 8 சாப்டர், 2வது அஷ்டகத்தில் 8 சாப்டர், 3வது அஷ்டகத்தில் 9 சாப்டர் இருக்கு. நம்ம அச்சித்ரம் அஸ்வமேதம் எல்லாம் கேட்டிருப்போமே. பழைய காலத்தில் அஸ்வமேதத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவோம். நிறைய நடந்துட்டு நொச்சூர்லேயே நடந்துட்டு நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா நிறைய பண்ணியிருக்கார். பெரிய சாப்டர் அது. ஒவ்வொரு பஞ்சாதிக்கும் 10 வாக்கியம் சேர்ந்தால் ஒரு பஞ்சாதி சொல்லுவாள். ஒவ்வொரு பஞ்சாதிக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அது சொல்லி அந்த மந்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப வசதி. அது அஸ்வமேதம் 2 சாப்டர் இருக்குது, அச்சித்ரம் ஒரு சாப்டர் இருக்குது. இந்த 3 சாப்டர், அதானது 3வது அஷ்டகத்தில் the 7th, 8th and 9th chapters. அதுக்கு என்ன பேர், 7th சாப்டருக்கு அச்சித்ரம்னு பேர், 8th and 9th chapters அஸ்வமேதம். இன்றைக்கும் தளிப்பரம்பில் ராஜராஜேஸ்வரரோட கோவிலில் நம்பூதிரிமார், அந்த ஸ்தலத்தில் அந்த தேசத்தில் இருக்கிற அந்த பிராந்தத்தில் இருக்கிற நம்பூதிரிமார் அங்கே போய் நமஸ்காரம் பண்ணுவாள். அஸ்வமேதம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுவாள். பூனல் அவத்த ஏதாவது விசேஷம் வந்தால் அங்கே போய் தம்புரான் நான் சொல்லுவார், ராஜா அவர், அங்கே ராஜராஜேஸ்வரர் ராஜா, அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அங்கே அஸ்வமேத நமஸ்காரம் பண்ணுவாள். இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்காவா. ரொம்ப வசதியான மந்திரங்கள். அஸ்வமேத யாகத்தை பற்றி தான் சொல்கிறது அது. இதை தவிர ஆரண்யகம்னு இன்னொரு புக் இருக்குது இந்த பிராமண போர்ஷன்லேயே. அந்த ஆரண்யகத்தில் 10 சாப்டர் இருக்குது. அதில் 1வது சாப்டர் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அருணம் சொல்லுவாள். ஆருண காட்டகம், ஆருண பிரஷ்னம், ஆரண்யகம்னு சொல்லுவாள், ஆருணம்னு சொல்லுவாள். அருண சயனம், ஆருண சயனம் பண்ணுற மந்திரம். அதனால ஆருணம்னு சில பேர் ஆரணம் சொல்லுவாள். பழைய ஆளுகள்லாம் ஆரணம் சொல்லுவாள், ஆருணம்னு சொல்லுவாள். அப்போ இதில் தைத்திரிய ஆரண்யகத்தில் 1வது சாப்டராக்க இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு யூஸ் பண்ணுற பத்ரங்கர்ணே பிஷ்ருணுயாம தேவான்னு ஆரம்பிக்கிற அந்த இருக்கே, அதெடுத்தும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாள். பழைய காலத்தில் நிறைய பண்ணியிருந்தா. ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாள். சிலவாழெல்லாம்
சிலவா எப்போவுமே பண்ணிகிட்டே இருப்பாள், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணுவாள். இப்போ சமீபத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னாக்கா, திருக்கூர் வைத்தியநாத வாத்தியார் அவர் அருண நமஸ்காரம் பண்ணுவார். நிறைய இடங்கள்ல இன்றைக்கி நடக்கிறது நமஸ்காரம் நடக்கிறது அப்படியெல்லாம் நான் சொல்கிறேன். பப்ளிக்காக நடக்கிறது வேறு. நம்ம சம்பிரதாயத்தில் ட்ரெடிஷ்னலில் பப்ளிக்காக சோஷலாக பண்ணுறது எல்லா விசேஷங்கள் இண்டிவிஜுவல் தனியாக தனிப்பட்ட முறையில் பண்ணுறது அப்படி தான் தர்மம் அப்படி தான் நிற்கும். இந்த சொசைட்டி சோஷலாக ஒரு இது ஒப்ளிகேஷன் அல்ட்ரூயிசம் எல்லாம் சொசைட்டியில் நல்லதாக பண்ணி விட்றோன்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கு நான் இப்போ போல. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கின்ற ஒரு விஷயம் அது. நம்ம ஒழுங்காக இருக்கின்ற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. மற்றவாளை சகாய்க்க போகிறோம், அவளையெல்லாம் சகாய்க்கிறவா கஷ்டப்பட்டான்னு நினைக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு நம்ம பண்ணத்தை பண்ணிட்டு இருக்கணுங்கிறது ரொம்ப பிரதானம். அப்படி தான் இருந்தால் அப்போ இண்டிவிஜுவல்ஸ் அதை பண்ணிட்டு இருந்தா அதுக்காக அது சொல்லிட்டு வந்தேன். அருண பிரஷ்னம் 1ஆம் சாப்டர். அந்த தைத்திரிய ஆரண்யகத்திலேயே லாஸ்ட் போர்ஷன் உபனிஷத்து. அதானது அதில் 10 சாப்டர் இருக்குது சொன்னேனே. அதில் 7, 8, 9 சாப்டர்ஸு தைத்திரிய உபனிஷத்தோடு 3 சாப்டர்கள். 10ஆவது சாப்டர் மகாநாராயணோபனிஷத்து. அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹீயான். ரொம்ப நல்ல மந்திரங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி இந்த தைத்திரிய ஆரண்யகத்திலேயே 6ஆவது சாப்டராக நம்ம இந்த ஃபியூனரல் ரைட்ஸுக்கெல்லாம் உபயோகிக்கிற ஔர்துதேகிகமான செத்து போனால் அதுக்கப்புறம் இருக்கிற சம்ஸ்கார கர்மாவுக்கு உபயோகிக்கிற மந்திரங்கள்லாம் அந்த சாப்டரில் இருக்குது. 6ஆவது சாப்டர் பரேயுவாகம் சம்பிரபதோ மஹீரனு ஆரம்பிக்கும். இந்த மந்திரங்கள் எல்லாம் எல்லா வேதங்கள்லையும் எல்லா சாகைகள்லையும் இருக்குது. இதே மந்திரங்கள் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பரேயுவாம்சம்னு ருக்வேதத்தில் அதர்வேதத்தில் இருக்குது. அப்போ இந்த ஔர்துதேகிக கர்மாவுக்கு உபயோகிக்கிற மந்திரங்கள்லாம் அதில் இருக்குது. 6ஆவது சாப்டரில் தைத்திரிய ஆரண்யகத்தில். இதை தவிர காட்டகம்னு ஒரு 3 சாப்டர் வேறு நிற்கிறது பிராமண போர்ஷன்லேயே. அது கட்டாங்கிற பிரான்ச்சிலேருந்து கிருஷ்ண யஜுர்வேதத்தோட கட்டா பிரான்ச்சிலேருந்து எப்படியோ தைத்திரிய பிரான்ச்சுக்கு சேர்ந்துருக்குன்னு பழைய காலத்திலே சொல்லிகிட்டு இருக்கா. அந்த 3 பிரச்சனத்துக்கு காட்டகம்னு சொல்லுவாள். அதில் 3 சாப்டர் இருக்குது. 1ஆவது சாப்டரில் தான் இந்த நம்ம பிரசித்தமாக கேட்டிருக்கிற இந்த கல்யாணத்துக்கெல்லாம் சொல்கிற மந்திரம் உண்டே. என்னது? ஸ்ரேயோ வசீய ஆயத் சம்பூதம் பூதம் சித்ரः கேதுः பிரபாநாபான் சம்பான் ஜியோதிஷ்மாகஸ்தேஜஸ்வநாதபக்யஸ்தபன் அபிதபன் ரோச்சனோ ரோச்சமானசோபனசோபமான கல்யாணம் இருக்கேன். அந்த மந்திரம் அந்த சாப்டரில் இருக்குது. இதுக்கும் கல்யாணத்துக்கும் பந்தமே இல்லை. இது லிஸ்ட் ஆஃப் டைம் யூனிட்ஸ் ஆக்கத்தில் சொல்லி இருக்கு. எல்லா மாதங்களுக்கும் மாதத்தில் இருக்கிற 12 மாதங்களுக்கும் பேர், அதில் இருக்கிற ஓரோ 15 நாளைக்கும் செப்பரேட்டாக பேர், அதில் இருக்கிற ஓரோ பகல்களுக்கும் செப்பரேட்டாக பேர், அதில் இருக்கிற ஓரோ ராத்திரிகளுக்கும் செப்பரேட்டாக பேர். இதெல்லாம் அந்த பேர்களாக்க அங்கே சொல்லி வச்சுருக்கு. இந்த கல்யாணம் எல்லாம் இருக்கே பேராக்காது. ஓரோ முகூர்த்தத்தோடோ ஒரு நாளோடோ அப்படியெல்லாம் பேர்களாக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி தெரியணுமானாக்கா வேதிக் கேலண்டர் இந்த தைத்திரிய பிராமணான்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. நான் எழுதுனது பார்க்கலாம். நீங்கள் கூகுள் இதில் ஏது சர்ச் என்ஜினில் போய் பார்த்தாலும் கிடைக்கும். என்கே சுந்தரேஸ்வரன் வேதிக் கேலண்டர் பார்த்தா தெரியும். அப்போ அந்த காட்டக பிரஷம் காட்டகம் 3 பிரஷங்கள் அது இருக்குது. இப்படி பிராமணங்களும் சம்ஹிதையும் இருக்கே. இந்த சம்ஹிதை தான் நிறைய படிச்சிருந்தா நிறைய பேர் சொல்லுவா சொன்னேனே. அதில் சின்ன ஒரு காரியம் கூட சொல்லிட்டு நடத்துகிறேன்னு நினைக்கிறேன். இந்த சம்ஹிதையில் 7 காண்டங்கள், அதில் 44 சாப்டர் சொன்னேன். அதுக்குள்ளுக்குள்ளேயே ஒரு சாப்டரில் நிறைய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜுகளுக்கு அனுவாக்கம் சொல்லுவாள். இந்த அனுவாகத்தை எல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே நிறைய வேர்ட்ஸு சேர்ந்து இருக்குமே. எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது ஒரு பாகத்துலேயும், இதெல்லாம் ரொம்ப வகைகாட்டாக தெரியும். எது நம்ம படித்த வாழ்க்கை பழைய காலத்தில் இருந்த வாழ்க்கை. அதுலேயே ஒரு 730 வேர்டு இருக்குது வச்சுக்கோங்க ஒரு பேசேஜில்.
அதை 10 அல்ல 70 என்ன சொல்கிறது 730 50 பதங்களாக அது ஒரு யூனிட்டாக எடுத்துப்பா. 50 பதம் ஒரு யூனிட், 50 வேர்ட்ஸ். அதுக்கு பஞ்சாதி, பஞ்சாசத்துன்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். 50ங்கிற நம்பருக்கு 50 பதங்கள், பஞ்சாசத் பதங்கள் உள்ள ஒரு யூனிட்டுக்கு பஞ்சாதின்னு தமிழில் சொல்லுவாள். நம்பூர்மாரும் பஞ்சாதின்னு தான் சொல்லுவாள். 50 பதங்கள் ஒரு யூனிட். அப்போ சிலപ്പോൾ அது இந்த 50 பதம் കഴിഞ്ഞ് கொஞ்சம் பாக்கி இருக்கும். சிலപ്പോൾ அந்த யூனிட்லேயே அந்த பஞ்சாதியிலேயே 60ன்னு சேர்த்துப்பான். 62 72 பதங்கள் லாஸ்ட்டு அந்த பேசேஜில் லாஸ்ட் பஞ்சாதியில் 50 பதத்துக்கு பதிலாக 72 பதங்கள். சிலപ്പോൾ குறைச்சலாகவும் இருக்கும், 50க்கு குறைச்சலாக இருக்கும். கடைசி பஞ்சாதி மாத்திரம் அப்படி வரும். இதில் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் இப்படி நீளம் இருக்கே, இதை ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி பதங்களாக சொல்கிறது பதப்பாடம் சொல்லுவாள். அதுக்கெல்லாம் ஸ்வரூபம் உண்டு, கிராமட்டிக்கல் ரூல்ஸும் உண்டு. நமக்கு தோന്നിன மாதிரி கட் பண்ண முடியாது. இதை தெரிஞ்சுன்னு அழகாக பதத்தை சொல்கிறது சொல்லுவாள். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஜாஸ்தி அதில் அப்படி பதங்களை சேர்த்து சொல்கிறது அதெல்லாம் இருக்குது. அது வேறு, அதுக்கு விகிருதி சொல்லுவாள். இன்னொரு நாளைக்கு பார்க்குறோம். அப்போ பஞ்சாதி, அனுவாகம், பிரஷ்னம், காண்டம், கீழேந்து மேலுக்கு போனேன். ஒரு பஞ்சாதியில் 50 வேர்ட்ஸ் இருக்கும். ஒரு அனுவாகத்தில் நிறைய பஞ்சாதிகள் இருக்கும். ஒரு பிரஷ்னத்தில் நிறைய அனுவாகங்கள் இருக்கும். ஒரு காண்டத்தில் நிறைய பிரஷ்னங்கள் இருக்கும். அப்படி 7 காண்டம் சேர்ந்தது தைத்திரிய சம்ஹிதை. பிராமணத்தில் 10 வாக்கியம் சேர்ந்தால் ஒரு யூனிட் அது வைப்பான். சிலപ്പോൾ கடைசி பஞ்சாதியில் அதுக்கும் பஞ்சாதின்னு சொல்லுவான். கடைசி பஞ்சாதியில் சிலപ്പോൾ 10க்கு மேலே இருக்கும், சிலപ്പോൾ குறைச்சலாகவும் இருக்கும். 9ஓ 7ஓ எல்லாம் இருக்கும். ഇതൊക്കെ ബ്രാഹ്മണങ്ങൾ ഒരു ஜெனரலாக ஒரு இதெல்லாம் சொன்னேன்னு சம்ஹிதை பற்றி அதுக்கு எப்படி பதங்களை எப்படி சொல்லிகிட்டு இருந்தா, எப்படி அதை காப்பாற்றிட்டு இருந்தா அதை சொல்கிறேன். பிராமணங்கள்லேயே சில விஷயங்கள்லாம் சொன்னால் அழகாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது இன்னொரு நாளைக்கு பார்க்குறோம் நமக்கு. ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்த்வக்னயே நம பிருத்திவ்யை நம ஓஷதீப்யா नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि।